Hi guys, welcome back to Akash 360. இன்னைக்கு நம்ம சேனல்ல வந்து Apple iPhone வந்து 13 வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. இதுல என்ன பிரைஸ் வந்து உங்களுக்கு கொடுத்திருக்காங்க, அப்புறம் என்ன கலர், என்ன ஃபீச்சர்ஸ்லாம் வந்து அட்வான்ஸா வந்து எடுத்துட்டு வந்திருக்காங்க. 4 வேரியன்ட் வந்து கொண்டு வந்திருக்காங்க. as usual 12ல வந்து உங்களுக்கு என்ன லான்ச் பண்ணிருந்தாங்களோ அதே மாதிரி தான் இதுலயும் உங்களுக்கு வந்து 4 வேரியன்ட் வந்து எடுத்துட்டு வந்திருக்காங்க. சோ 12ல கம்பேர் பண்ணும்போது இதுல என்னலாம் டிஃபரன்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க, என்ன அட்வான்ஸா வந்து உங்களுக்கு புதுசா எடுத்துட்டு வந்திருக்காங்க அப்படினா வந்து பார்த்து தெரிஞ்சுக்க போறோம். iPhone 12 வச்சிருக்கவங்க 13க்கு வந்து அப்டேட் ஆகலாமா, அப்படி என்ன எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் வந்து 13ல வந்து எடுத்துட்டு வந்திருக்காங்க, அது வந்து வொர்த்தா அப்படினு டீடைலா தெளிவா இந்த வீடியோல வந்து தெளிவா சொல்லிருக்கோம். அப்புறம் வேற லோயர் வெர்ஷன் வச்சிருக்கவங்களும் இந்த வீடியோ பாத்தீங்க அப்படினா உங்களுக்கு 13 வந்து செட் ஆகுமா இல்லையா அப்படி சொல்லிட்டு வீடியோ கடைசில ஒரு நல்ல ஐடியாவே கிடைக்கும். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படினா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐகான்ல ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு YouTubeல டான் வந்துகிட்டே இருக்கும். Apple iPhone 13 சீரிஸ் பாத்தீங்க அப்படினா உங்களுக்கு Appleல ரீசன்ட்டா வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. டோட்டலா வந்து உங்களுக்கு 4 மாடல் வந்து கொண்டு வந்திருக்காங்க. 12 மாதிரி உங்களுக்கு iPhone 13 mini, iPhone 13 ரெண்டு பார்த்தோம் அப்படினா டிஃபரண்ட் கலர்ஸோட டிஃபரண்ட் ஃபீச்சர்ஸோட உங்களுக்கு ஃபுல்லாவே வந்து எடுத்துட்டு வந்திருக்காங்க. நெக்ஸ்ட் அட்வான்ஸா பார்த்தோம் அப்படினா உங்களுக்கு iPhone 13 Pro, iPhone 13 Pro Max ரெண்டுலயும் வந்து உங்களுக்கு அட்வான்ஸ் கேமரா சிஸ்டமோட பாத்தீங்க அப்படினா அட்வான்ஸ் ஃபீச்சரோட புதுசா வந்து எல்லாமே வந்து எடுத்துட்டு வந்திருக்காங்க. Apple iPhone 13 mini பார்த்தோம் அப்படினா உங்களுக்கு வந்து என்ன ஃபீச்சரோட வந்து எடுத்துட்டு வந்திருக்காங்க, அதாவது 12 mini கம்பேர் பண்ணும்போது இது அட்வான்ஸ் ஏதாவது கொண்டு வந்திருக்காங்களா, கேமரால இம்ப்ரூவ்மென்ட் ஏதாவது இருக்கா, இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் என்ன எக்ஸ்ட்ரா இருக்கு அப்படினு நம்ம டீடைலா இப்ப வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் iPhone 13ல டிசைன் பார்த்தோம் அப்படினா உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் இருக்கு. 12 பாக்கும்போது தான் பாத்தீங்க அப்படினா இதுலயே வந்து உங்களுக்கு இருக்கு. ஃப்ரண்ட்ல பார்த்தோம் அப்படினா உங்களுக்கு வந்து செராமிக் ஷீல்ட் வந்து கொடுத்திருக்காங்க. அதனால உங்களுக்கு சேஃப்டி ஸ்கிரீன்லாம் பார்த்தோம் அப்படினா டேமேஜ் ஆக சான்ஸே கிடையாது. அவுட்டர்ல மெயின் சேஞ்ச் என்னன்னு பாக்கும்போது 12ல கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு கேமரா பிளேஸ்மென்ட் வந்து உங்களுக்கு 12ல வந்து ஸ்ட்ரைட்டா வந்து வச்சிருக்காங்க. இதுல வந்து உங்களுக்கு கிராஸா வந்து வச்சிருக்காங்க. கலர் ஆப்ஷன் வந்து உங்களுக்கு டோட்டலா 5 கலர்ஸ் வந்து கொடுக்கறாங்க. என்னோட ஃபேவரட் கலர் வந்து ஆல்வேஸ் பாத்தீங்க அப்படினா ரெட் தான் நான் வந்து சூஸ் பண்ணுவேன். iPhone 13 ஓட டிஸ்ப்ளே பார்த்தோம் அப்படினா உங்களுக்கு வந்து சூப்பராவே இருக்கு. ஏனா பிரைட்னஸ் பாத்தீங்க அப்படினா 12ல கம்பேர் பண்ணும்போது 28% பார்த்தோம் அப்படினா உங்களுக்கு வந்து நல்லா வந்து இம்ப்ரூவ் பண்ணிருக்காங்க. அதனால டே லைட்ல வந்து உங்களுக்கு யூஸ் பண்றதுக்கு வந்து பிரைட்டாவே இருக்கும். iPhone 13 mini ஓட சைஸ் பாத்தீங்க அப்படினா ஸ்கிரீன் வந்து உங்களுக்கு 5.4 இன்ச்ல வந்து கொடுக்கறாங்க. இதே 13 எடுத்தோம் அப்படினா உங்களுக்கு வந்து 6.1 இன்ச்ல வந்து கிடைக்குது. நெக்ஸ்ட் டிஸ்ப்ளேயோட ஃபீச்சர்ஸ் எல்லாமே பார்த்தோம் அப்படினா உங்களுக்கு வந்து சொல்லிருக்கேன். சோ OLED டிஸ்ப்ளே வந்து கொடுத்திருக்காங்க. சூப்பராவே இருக்கு. iPhone 13 ஓட பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தோம் அப்படினா சூப்பராவே வந்து இம்ப்ரூவ் ஆயிருக்கு. இதுக்கான ரீசன் என்ன அப்படினா புது சிப்செட் வந்து எடுத்துட்டு வந்திருக்காங்க. Apple வந்து உங்களுக்கு A15 Bionic chip பெர்ஃபார்மன்ஸ் சூப்பராவே இருக்கு. ஏன் அப்படினா 15 பில்லியன் டிரான்சிஸ்டர் 6 கோர் CPU வந்து கொடுத்திருக்காங்க. அதுல 2 CPU பாத்தீங்க அப்படினா ஹை பெர்ஃபார்மன்ஸ்க்கு வந்து கொடுத்திருக்காங்க. 4 பார்த்தோம் அப்படினா உங்களுக்கு வந்து ஹை எஃபிஷியன்சிக்கு வந்து கொடுத்திருக்காங்க. சோ அதனால பெர்ஃபார்மன்ஸ் ஸ்பீட் எல்லாம் பாத்தீங்க அப்படினா வந்து ஃபோன் யூஸ் பண்றதுக்கு சூப்பராவே இருக்கும். 12ல கம்பேர் பண்ணும்போது 50% பாத்தீங்க அப்படினா உங்களுக்கு வந்து பெர்ஃபார்மன்ஸ் வந்து உங்களுக்கு இன்கிரீஸ் ஆகும். இதுல உங்களுக்கு வந்து 16 கோர் நியூட்ரல் இன்ஜின் இருக்கு. சோ பெர்ஃபார்மன்ஸ் ஸ்பீட் வந்து சொல்லவே தேவையில்ல, அவ்வளவு ஸ்பீடா இருக்கும். அப்புறம் 15.8 ட்ரில்லியன் ஆபரேஷன் பெர் செகண்ட். சோ அந்த அளவுக்கு பாத்தீங்க அப்படினா உங்களுக்கு வந்து அக்யூரசி ஸ்பீட் வந்து சூப்பராவே இருக்கும். அந்த லாக் எதுவுமே இருக்கவே இருக்காது. உங்களுக்கு ஸ்கிரீன் பார்க்கிறதுக்கு உங்களுக்கு வந்து சூப்பராவே இருக்கும் லைவ்லியா. நியூ சிப்செட் A15 பார்த்தோம் அப்படினா யூஸ் பண்றதுக்கு சூப்பராவே இருக்கு. பெர்ஃபார்மன்ஸ் லாக் எங்கேயுமே இல்ல. மல்டி டாஸ்கிங்லாம் பண்ணீங்க அப்படினா எத்தனை டாப்ஸ் நீங்க வந்து ஓபன் பண்ணாலும் உங்களுக்கு வந்து எங்கேயுமே பாத்தீங்க அப்படினா உங்களுக்கு வந்து ஹேங் ஆகவே இல்ல. சோ இது எல்லாமே தான் பாத்தீங்க அப்படினா உங்களுக்கு வந்து பெர்ஃபார்மன்ஸ் ரிலேட்டடா உள்ள எல்லா ஹைலைட்ஸும் வந்து உங்களுக்கு சொல்லிருக்கேன். சோ ஒண்ணா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் மெயின் செக்ஷன் வந்தாச்சு கேமரா. அதாவது 13ல கேமரா வந்து அட்வான்ஸா ஏதாவது எடுத்துட்டு வந்திருக்காங்களா 12ல கம்பேர் பண்ணும்போது அப்படின்ற மாதிரி தான் எல்லாருக்குமே இருக்க டவுட். பட் Apple என்ன மென்ஷன் பண்றாங்க அப்படினா வந்து உங்களுக்கு மோஸ்ட் அட்வான்ஸ்டு டியூவல் கேமரா சிஸ்டம் அப்படி சொல்லிட்டு இந்த ரெண்டு கேமரா வந்து உங்களுக்கு வந்து மென்ஷன் பண்றாங்க. இதுக்கான ரீசன் என்ன அப்படினா உங்களுக்கு வந்து டிஃபரண்ட் மோட்ஸ் நிறைய எடுத்துட்டு வந்திருக்காங்க. அதாவது மெயின் கேமரா பார்த்தோம் அப்படினா உங்களுக்கு as usual உங்களுக்கு 12 MP ல வந்து உங்களுக்கு வைட் வந்து கொடுத்திருக்காங்க. சோ அதோட சாம்பிள் பாத்துறோம் அப்ப எப்படி இருக்கு அப்படினு. சோ டீடைலிங்கா பார்த்தோம் அப்படினா உங்களுக்கு வந்து கலர் வைஸ் வந்து உங்களுக்கு சூப்பராவே இருக்க மாதிரி சொல்லிருக்காங்க. போட்டோஸும் பாக்கும்போது உங்களுக்கு எல்லாமே வந்து சூப்பராவே இருக்கு. மெயினா பார்த்தோம் அப்படினா வந்து உங்களுக்கு லோ லைட்ல வந்து செமையா இருக்கும் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு சொல்லிருக்காங்க. 12ல கம்பேர் பண்ணும்போது கண்டிப்பா பாத்தீங்க அப்படினா உங்களுக்கு வந்து சாம்பிள்ஸ்ல வந்து நல்ல டிஃபரன்ஸ் தெரியுது. நெக்ஸ்ட் செகண்டரி கேமரா வந்து உங்களுக்கு வந்து அல்ட்ரா வைட் வந்து கொடுத்திருக்காங்க. 12 MP ல வந்து கொடுத்திருக்காங்க. சோ இதுவும் பாத்தீங்க அப்படினா பெர்ஃபார்மன்ஸ் வந்து உங்களுக்கு சூப்பராவே பண்ணுது. சாம்பிள் போட்டோஸ் எல்லாமே உங்களுக்கு காமிச்சிருக்கேன். பார்க்கிறதுக்கு அதுல டீடைலிங்கா தெளிவாவே இருக்கு. நெக்ஸ்ட் சினிமேட்டிக் மோட். இதுதான் பாத்தீங்க அப்படினா 12க்கும் 13க்குள்ள மேஜர் டிஃபரன்ஸ் இதுதான். அதாவது ஒரு போன்லயே பாத்தீங்க அப்படினா ஒரு ஹாலிவுட் மூவி எடுக்கலாம் அந்த அளவுக்கு பார்த்தோம் அப்படினா உங்களுக்கு வந்து டீடைலிங்கா வந்து உங்களுக்கு சூப்பராவே இருக்கும். அதாவது ஃபோக்கஸா இருக்கட்டும், இன் ஃபோக்கஸ், அவுட் ஃபோக்கஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு பெர்ஃபெக்ட்டாவே சூப்பரா இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் இந்த போன்ல வந்து உங்களுக்கு ஃபுல்லா எடுத்துட்டு வந்திருக்காங்க. சோ சாம்பிள் வீடியோ உங்களுக்கு ரன் ஆயிட்டு இருக்கு. உங்களுக்கு பாக்கும்போதே தெரியும். அதாவது ஃபோக்கஸ் பாத்தீங்க அப்படினா கரெக்ட்டாவே தெளிவா டீடைலிங்கா நடக்கும். அதாவது ஃபேஸ் பாத்தீங்க அப்படினா கரெக்ட்டா வந்து
டிடெக்ட் பண்ணி உங்களுக்கு சோ எதை உங்களுக்கு வந்து கரெக்டா இன் ஃபோக்கஸ் பண்ணனும், எதை வந்து அவுட் ஃபோக்கஸ் பண்ணனும், இந்த மாதிரி பாத்தீங்க அப்படினா iPhone 13 வந்து உங்களுக்கு பெர்ஃபெக்ட்டாவே பண்ணும் அப்படின்ற மாதிரி தான் உங்களுக்கு இதுல இருந்து எடுத்துட்டு வந்திருக்காங்க. iPhone 13 வந்து ஒரு விஷயத்துக்கு வாங்கலாம் அப்படினா கண்டிப்பா இந்த சினிமேட்டிக் மோடுக்காக பாத்தீங்க அப்படினா நீங்க வந்து நம்பி வந்து வாங்கலாம். அதாவது vlog எடுக்கிறவங்கலாம் பாத்தீங்க அப்படினா இந்த கேமரா வந்து உங்களுக்கு சூப்பராவே சப்போர்ட் பண்ணும். iPhone 13 ஓட பேட்டரி லைஃப் எப்படி இருக்கு அப்படி சொல்லிட்டு வந்து பார்த்தலாம். அதாவது 12 கம்பேர் பண்ணும்போது 13ல வந்து ஏதாவது இம்ப்ரூவ் பண்ணிருக்காங்களா இல்ல அப்படியே தான் இருக்கா அப்படி கேட்டா கண்டிப்பா வந்து இம்ப்ரூவ் பண்ணிருக்காங்க. சோ மில்லிஆம்ஸ் எல்லாமே பேட்டரி சைஸ் பார்த்தோம் அப்படினா உங்களுக்கு 12 கம்பேர் பண்ணும்போது 13ல நல்லாவே இன்கிரீஸ் பண்ணிருக்காங்க. அதனால ஸ்டாண்ட் பை டைமும் பாத்தீங்க அப்படினா உங்களுக்கு வந்து 12 கம்பேர் பண்ணும்போது 13ல வந்து நல்லாவே வந்து இன்கிரீஸ் ஆயிருக்கு. சோ 12 மினியை கம்பேர் பண்ணும்போது பார்த்தோம் அப்படினா 1.5 ஹவர்ஸ் எக்ஸ்ட்ரா வருது. 12 கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு 2.5 ஹவர்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா வருது. அதனால பேட்டரி லைஃப் வந்து உங்களுக்கு சூப்பராவே இருக்கு. அப்புறம் அக்சஸரீஸ் பார்த்தோம் அப்படினா உங்களுக்கு வந்து Apple iStoreல எல்லா அக்சஸரீஸுமே உங்களுக்கு வந்து 13 மினிக்கு வந்து கொடுத்திருக்காங்க. சோ பேக் கேஸ் எல்லா கலருமே வந்து அவேலபிளா இருக்கு. இதுல காமிச்சிருக்க எல்லாமே சோ போயிட்டு டைரக்டாவே பார்த்தோம் அப்படினா iStoreல நீங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நியூ iPhone 13 or 13 mini வந்து வாங்கலாம் அப்படினா ஒரு மூணு ஆப்ஷன்காக நீங்க வந்து வாங்கலாம். அதாவது நியூ சிப்செட் வந்து எடுத்துட்டு வந்திருக்காங்க. A15 Bionic சிப்செட். பெர்ஃபார்மன்ஸ் வந்து உங்களுக்கு நல்லாவே வந்து இன்கிரீஸ் ஆயிருக்கு. 12 கம்பேர் பண்ணும்போது 5G பேண்ட் வந்து கொடுத்திருக்காங்க. பேட்டரி வந்து நல்லா வேணும்னு நினைச்சீங்க அப்படினா ஏன்னா உங்களுக்கு பெரிய பேட்டரி வந்து கொண்டு வந்திருக்காங்க பழையதை கம்பேர் பண்ணும்போது. சோ பேட்டரி லைஃப் உங்களுக்கு சூப்பராவே இருக்கு. நெக்ஸ்ட் கேமரால உங்களுக்கு சினிமேட்டிக் வியூலாம் வந்து எடுத்துட்டு வந்திருக்காங்க. அதனால பிளாகிங் பண்றவங்களுக்கு கண்டிப்பா வந்து இந்த போன் வந்து சூப்பராவே இருக்கும். ஃபைனலி ஆப்பிள் என்ன பிரைஸ்க்கு வந்து கொடுத்திருக்காங்கன்னு பார்த்தலாம். 13 mini வந்து உங்களுக்கு 69900 க்கும் 13 வந்து உங்களுக்கு 79900 க்கும் வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. இதுல மொத்தமா உங்களுக்கு மூணு வேரியன்ட் வருது. 4GB RAM வந்து கொடுத்திருக்காங்க. 128 256 512 இந்த நாலுக்கான பிரைஸும் பாத்தீங்க அப்படினா கீழ வந்து உங்களுக்கு வந்து கொடுத்திருக்கேன் parallel உங்களுக்கு. நெக்ஸ்ட் உங்களுக்கு 13 ஓட பிரைஸ் என்ன அப்படி சொல்லிட்டு உங்களுக்கு parallel கீழ வந்து உங்களுக்கு கொடுத்திருக்கேன். நெக்ஸ்ட் Apple iPhone 13 Pro 13 Pro Max இந்த ரெண்டு மாடல் வந்து என்ன அட்வான்ஸா வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதாவது வேர்ல்ட்லயே பார்த்தோம் அப்படினா இதுதான் இப்போதைக்கு வந்து டாப் போன். சோ இதுல என்ன ஃபீச்சர்ஸ் வந்து Apple வந்து கொண்டு வந்திருக்காங்க அப்படி சொல்லிட்டு வந்து பார்த்தறலாம். டிசைன் வைஸ் பாக்கும்போது உங்களுக்கு சூப்பராவே இருக்கு. லுக் வைஸ் வந்து செமையா இருக்கு. ரொம்ப கிளாஸியா வந்து கொடுத்திருக்காங்க. லுக் உங்களுக்கு இதுல yellow கலர் பாத்தீங்க அப்படினா என்னோட ஃபேவரட்னு சொல்லுவேன். பார்க்க வந்து உங்களுக்கு சூப்பராவே இருக்கு. டோட்டலா 4 கலர் ஆப்ஷன் பாத்தீங்க அப்படினா உங்களுக்கு வந்து ப்ரோலயும் ப்ரோ மேக்ஸ்லயும் வந்து அவேலபிளா இருக்கு. சோ ஃப்ரண்ட்ல ஆல்ரெடி நம்ம 13ல பார்த்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து செராமிக் ஷீல்ட் வந்து கொடுத்திருக்கனால உங்களுக்கு போன்லாம் கீழ போடிங்க அப்படினா டிஸ்ப்ளே வந்து சேஃப்டி வந்து சூப்பராவே இருக்கும். பேக்ல பார்த்தோம் அப்படினா இதுதான் உங்களுக்கு வந்து போன் வந்து டிசைன் பண்ணிருக்காங்க. சோ இதுக்கான அக்சஸரீஸ் பார்த்தோம் அப்படினா உங்களுக்கு வந்து iStoreல வந்து அவேலபிளா இருக்கு. டைரக்டா நீங்க போய்ட்டு அதிலே வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி சொன்னதுதான் உங்களுக்கு Apple பார்த்தோம் அப்படினா நியூ சிப்செட் வந்து எடுத்துட்டு வந்திருக்காங்க. A15 Bionic சிப். சோ செம ஃபாஸ்டா இருக்கும். அதாவது வேர்ல்ட்லயே பாத்தீங்க அப்படினா இந்த சிப்செட் தான் இப்போதைக்கு வந்து ஃபாஸ்டரான சிப்செட். உங்களுக்கு iPhone 13ல வந்து உங்களுக்கு வந்து கொடுத்திருக்காங்க. சோ Pro Maxலயும் இருக்கு. உங்களுக்கு எல்லா மாடலையும் பாத்தீங்க அப்படினா உங்களுக்கு வந்து இதே சிப்செட் தான் உங்களுக்கு இருக்கு. சோ கேமிங் ஸ்பீடா இருக்கட்டும், பெர்ஃபார்மன்ஸா இருக்கட்டும், உங்களுக்கு வீடியோவா இருக்கட்டும் எல்லாமே பாத்தீங்க அப்படினா எந்த லாக்மே இல்லாம உங்களுக்கு சூப்பராவே இருக்கும். டிஸ்ப்ளே பார்த்தோம் அப்படினா உங்களுக்கு வந்து இது வந்து உங்களுக்கு சைஸ் வந்து பார்த்தோம் அப்படினா நல்ல பெரிய சைஸ்லயே வந்து கொடுத்திருக்காங்க. சோ Pro பார்த்தோம் அப்படினா உங்களுக்கு வந்து ஜஸ்ட் 6.1ல வந்து கொடுக்கறாங்க. Pro Max எடுத்தீங்க அப்படினா உங்களுக்கு வந்து 6.7ல வந்து கொடுக்கறாங்க இன்ச் உங்களுக்கு. நியூ iPhone 13 Pro பார்த்தோம் அப்படினா உங்களுக்கு வந்து ப்ரோமோஷன் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அது ரெஃப்ரெஷ் ரேட் பாத்தீங்க அப்படினா உங்களுக்கு மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு 120 Hz வந்து சொல்லிருக்காங்க. ஆனா மித்த போனை கம்பேர் பண்ணும்போது இதுல என்ன டிஃபரன்ஸ் அப்படினா நம்ம வந்து அதுல வந்து ஸ்டாண்டர்டா வந்து செட் பண்ற மாதிரி இருக்கும். பட் இதுல பாத்தீங்க அப்படினா ஆட்டோமேட்டிக்கா ஸ்கிரீனுக்கு ஏத்த மாதிரி பாத்தீங்க அப்படினா உங்களுக்கு வந்து ஹெட்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்கா சேஞ்ச் ஆயிடும் அப்படி சொல்றாங்க. இது வந்து சூப்பராவே இருக்கு. சோ ஸ்கிரீன் பார்த்தோம் அப்படினா உங்களுக்கு வந்து இந்த ஃபீச்சர்ஸ்ல வந்து ஃபுல்லா வந்து கொடுத்திருக்காங்க. சோ அதுக்கான எல்லாமே டீடைல்ஸ் வந்து கொடுத்திருக்கேன். டிஸ்ப்ளே வந்து உங்களுக்கு வந்து OLED வந்து கொடுக்கறாங்க. HDR சப்போர்ட் வந்து இருக்கு. சோ ஓவரால் டிஸ்ப்ளே வந்து சூப்பராவே இருக்கு. iPhone 13 Pro Max பார்த்தோம் அப்படினா வேர்ல்ட்லயே வந்து பெஸ்ட் போன் வந்து சொல்லியாச்சு. இதோட கேமரா எப்படி இருக்குன்னு பாக்கும்போது உங்களுக்கு பிக்கெஸ்ட் கேமரா அட்வான்ஸ்மென்ட் எவர் அப்படி சொல்லிட்டு உங்களுக்கு iPhone வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் லென்ஸ் வந்து உங்களுக்கு வந்து டெலிஃபோட்டோ லென்ஸ். நடுவுல இருக்கிறது பார்த்தோம் அப்படினா உங்களுக்கு வந்து அல்ட்ரா வைட் லென்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. கீழ பார்த்தோம் அப்படினா உங்களுக்கு வந்து வைட் லென்ஸ். இதுதான் வந்து உங்களுக்கு மெயின் கேமரா. எல்லாமே பார்த்தோம் அப்படினா உங்களுக்கு வந்து 12 MB தான் வந்து கொடுத்திருக்காங்க. சோ மெயின் லென்ஸ்ல எடுத்தோம் அப்படினா உங்களுக்கு வந்து பிக்சல் கிளாரிட்டி எப்படி இருக்கு, லோ லைட்டிங்ல வந்து எப்படி எடுக்குது அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லியிருக்கோம். டெலிஃபோட்டோ லென்ஸ்ல வந்து எடுத்தா எப்படி இருக்கும். அப்புறம் மூணுலயும் வந்து டிஃபரன்ஸ் வந்து காமிச்சிருக்கேன். இதுதான் பார்த்தோம் அப்படினா மூணு லென்ஸ்லயும் வந்து நம்ம வந்து எடுத்தோம் தனித்தனியா அப்படினா உங்களுக்கு வந்து பார்க்கிறதுக்கு இப்படி தான் இருக்கும். சோ அல்ட்ரா வைட் லென்ஸும் பாத்தீங்க அப்படினா உங்களுக்கு வந்து சூப்பராவே வந்து இதுல வந்து வர்க் ஆகுது. மேக்ரோ எஃபெக்ட் வந்து எப்படி இருக்கு iPhone 13 Pro Maxல வந்து பார்த்தோம் அப்படினா உங்களுக்கு வந்து செம்ம பெஸ்டா வந்து கொடுத்திருக்காங்க. அதாவது வேர்ல்ட்லயே பார்த்தோம் அப்படினா வந்து இவ்ளோ டீடைலிங்கா வந்து இவ்ளோ கிளாரிட்டியா இவ்ளோ தெளிவா பாத்தீங்க அப்படினா எந்த போனுமே வந்து கண்டிப்பா மேக்ரோ லென்ஸ் வந்து கொடுக்கல. சோ Apple வந்து அதுல வந்து சூப்பராவே வந்து பண்ணிருக்காங்க. சோ அல்ட்ரா வைட் லென்ஸும் பாத்தீங்க அப்படினா உங்களுக்கு வந்து கிளாரிட்டி வந்து சூப்பராவே இருக்கு. நெக்ஸ்ட் போட்டோகிராஃபி ஸ்டைல்ஸ் பாக்கும்போது உங்களுக்கு வந்து இவ்ளோ டீடைலிங்கா வந்து உங்களுக்கு வந்து அது வந்து செக்ரிகேட் பண்ணி எடுக்கறனால போட்டோட கிளாரிட்டி வந்து உங்களுக்கு வந்து சூப்பராவே இருக்கும். நெக்ஸ்ட் ஃபில்டர் ஆப்ஷன் பாத்தீங்க அப்படினா உங்களுக்கு வந்து நிறைய வந்து கொடுக்கறாங்க. சோ லைவ்லியா பார்த்தோம் அப்படினா நீங்க வந்து
அதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி டைரக்டாவே நீங்க வந்து கிளிக் பண்ணி வந்து எடுத்துக்கலாம். ஸோ இது போக நீங்க பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து டெலிஃபோட்டோ லென்ஸோ இல்லை நீங்க வேற லென்ஸ் யூஸ் பண்ணாலும் உங்களுக்கு சூப்பராகவே இருக்கு. நெக்ஸ்ட் வீடியோ பெர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து மோஸ்ட் அட்வான்ஸ் கேமரா இந்த வேர்ல்டு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ சினிமேட்டிக் மோட் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டிப்பா இந்த மோடுக்காக பார்த்தோம் அப்படின்னா நீங்க வந்து இந்த போன் வந்து கண்ணை மூடிட்டு வந்து வாங்கலாம். ஏன்னா வந்து ஒரு ஹாலிவுட் மூவியே பார்த்தோம் அப்படின்னா இந்த போனை வச்சு எடுத்துடலாம் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு வந்து சூப்பரா வந்து கொண்டு வந்திருக்காங்க. அனதர் ஐபோன் ஃபர்ஸ்ட் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஆப்பிள் வந்து இதை வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது புது ஐபோன் கொண்டு வந்திருக்கோம் ஒரு அட்வான்ஸா அப்படின்ற மாதிரி உங்களுக்கு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுல உங்களுக்கு வந்து ப்ரோ ரெஸ் வீடியோ நீங்க வந்து எடுக்கலாம். ஸோ அதனால அது எடுக்கும்போது உங்களுக்கு சூப்பராகவே இருக்கு. ஐபோன் 13 ப்ரோ மேக்ஸோட பேட்டரி லைஃப் எப்படி இருக்கு அப்படி பார்த்துடலாம். அதாவது 12 கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு பேட்டரி பாத்தீங்க அப்படின்னா சைஸ் வந்து நல்லாவே வந்து இம்ப்ரூவ் பண்ணிருக்காங்க. அதனால உங்களுக்கு ஸ்டாண்ட் பை டைம் பார்த்தோம் அப்படின்னா வந்து சூப்பராகவே வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. பழைய 12 கம்பேர் பண்ணும்போது இதுல பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து 12 ப்ரோ வந்து கம்பேர் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 1.5 ஹவர்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா கிடைக்குது. இதே 12 ப்ரோ மேக்ஸ் அப்படின்னா உங்களுக்கு வந்து 2.5 ஹவர்ஸ் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 13ல வந்து உங்களுக்கு அதிகமாகவே வந்து கிடைக்கும். லாங்கஸ்ட் பேட்டரி லைஃப் எவர் இன் an ஐபோன் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஐபோன்லயே பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் டைம் வந்து இவ்வளவு பெரிய பேட்டரி பாத்தீங்க அப்படின்னா வந்து எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஆப்பிள் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து உங்களுக்கு என்விரான்மென்ட் வந்து கன்சிடர் பண்ணி வந்து பிளாஸ்டிக் வந்து யூஸ் பண்ணக்கூடாதுக்காக பார்த்தோம் அப்படின்னா பாக்ஸ் வந்து உங்களுக்கு வந்து பிளாஸ்டிக்ல வந்து wrap பண்ணாம நார்மல் பாக்ஸ் தான் உங்களுக்கு வந்து சீலோட பாத்தீங்க அப்படின்னா ஐபோன் 13 வந்து சேல்ஸ்க்கு வரும். நியூ ஐபோன் 13 ப்ரோ மேக்ஸ் பார்த்தோம் அப்படின்னா வாங்கலாம் அப்படின்னு நிறைய பேருக்கு ஐடியா இருந்துச்சு அப்படின்னா இந்த மூணு ஆப்ஷன் வந்து உங்களுக்கு முக்கியமா தெரிஞ்சு அப்படின்னா நீங்க வந்து வாங்கிக்கலாம். ஸோ ஆல்ரெடி நம்ம 13ல சொன்ன மாதிரி தான் உங்களுக்கு வந்து அதாவது பேட்டரி வந்து நல்லா வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. நியூ சிப்செட் வந்து எடுத்து வந்திருக்காங்க. பெர்ஃபார்மன்ஸ் வந்து உங்களுக்கு சூப்பராகவே இருக்கு. கேமரா பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து செம்ம அட்வான்ஸா சினிமேட்டிக் மோட்டோட வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஃபைனலி ஆப்பிள் வந்து பிரைஸ் வந்து எப்படி சொல்லியிருக்காங்கன்னு வந்து பார்த்துடலாம். அதாவது 13 ப்ரோ மேக்ஸ் ரெண்டு பிரைஸ் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஸ்டார்டிங் பிரைஸ் வந்து உங்களுக்கு 1,19,900 13 ப்ரோ மேக்ஸ் வந்து உங்களுக்கு வந்து 1,29,900 வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் யூசுவலா வந்து 3 வேரியன்ட்ல வந்து கொடுப்பாங்க. ஸோ இந்த டைம் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து 4வது வேரியண்டா வந்து 1 TB ஆப்ஷன்ல வந்து எடுத்துட்டு வந்திருக்காங்க. அதனால உங்களுக்கு 128 256 512 அப்புறம் 1 TBலயும் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஐபோன் வந்து இப்போ வந்து அவைலபிளா இருக்கு. 4 வேரியண்டான பிரைஸ் வந்து பார்த்தலாம். 13 ப்ரோ பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 1,19,000 ஸ்டார்ட் ஆகி உங்களுக்கு 1,70,000 வரைக்கும் போகுது. ஐபோன் 13 ப்ரோ மேக்ஸ் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து 1,29,900 ஸ்டார்ட் ஆகி ஃபைனல் பிரைஸ் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து 1,79,900 வரைக்கும் போகுது. ஸோ காஸ்ட் வைஸ் பார்க்கும்போது உங்களுக்கு ஓவர் பிரைஸ் தான் இது. இப்போ எல்லா போனோட வெயிட் வந்து பார்த்துடலாம். 13 மினி வந்து உங்களுக்கு 140 கிராம்ஸ் வருது. 13 வந்து உங்களுக்கு 173, 13 ப்ரோ வந்து 204, 13 ப்ரோ மேக்ஸ் வந்து உங்களுக்கு 240 கிராம்ஸ் வருது. இப்போ நம்ம 4 மாடல் வந்து பார்த்திருந்தோம். அதுல ஃபர்ஸ்ட் சொல்லி இந்த 2 மாடல் வந்து உங்களுக்கு வந்து 13 மினி. ஸோ இதுல என்னெல்லாம் வந்து ஃபியூச்சர்ஸ் இருக்கு அப்படின்னா உங்களுக்கு வந்து சினிமேட்டிக் மோடு கொடுத்துறாங்க. இம்ப்ரூவ்ட் லோ லைட் வந்து இருக்கு. போட்டோகிராஃபிக் ஸ்டைல்ஸ் வந்து இருக்கு. அப்புறம் உங்களுக்கு செராமிக் ஷீல்டு வந்து இருக்கு. A15 பயோனிக் புது சிப் செட் இதுலயே இருக்கு. சூப்பர் ஃபாஸ்ட் 5G வந்து கிடைக்குது உங்களுக்கு. அப்புறம் உங்களுக்கு லாங் பேட்டரி லைஃப் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ எக்ஸ்ட்ரா வந்து உங்களுக்கு என்ன கிடைக்குது ப்ரோல அப்படின்னா உங்களுக்கு வந்து ஜஸ்ட் XDR உங்களுக்கு வந்து டிஸ்பிளே வந்து ப்ரோ மோஷன் வந்து கிடைக்குது. அப்புறம் உங்களுக்கு மேக்ரோ வந்தீங்கன்னா சூப்பராகவே இருக்கும். அப்புறம் உங்களுக்கு 3xல வந்து ஆப்டிகல் ஜூம் வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வந்து கிடைக்குது. லாஸ்டா 3 சொன்ன ஸ்பெசிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்கா வேணும் அப்படின்னா நீங்க வந்து ப்ரோ மேக்ஸ் வந்து எடுக்கலாம். இல்ல அப்படின்னா உங்களுக்கு 13 பாத்தீங்க அப்படின்னா எக்ஸாக்டான மாடல் தான். ஏன்னா அதுலயே உங்களுக்கு வந்து சினிமேட்டிக் வியூ வந்துருது. நியூ ப்ராசஸர் வந்து உங்களுக்கு வந்து கிடைச்சிருது. எல்லாமே உங்களுக்கு ஃபியூச்சர் பாத்தீங்க அப்படின்னா அதுலயே வந்து உங்களுக்கு சூப்பராகவே வந்துருது. அதனால ப்ரோ மேக்ஸ் வந்து போணுமா அப்படின்னு கேட்டா டவுட் தான். ஏன்னா வந்து உங்களுக்கு 13 பாத்தீங்க அப்படின்னா வந்து சூப்பர் போன் தான் வந்து கண்டிப்பா நான் வந்து சொல்வேன். இப்போ நீங்க வந்து யூடியூபரா இருக்கீங்க, பிளாக் எடுக்கிறீங்க அப்படின்னா நீங்க வந்து ப்ரோ மேக்ஸ்க்கு வந்து கண்டிப்பா வந்து போலாம். இல்ல நார்மல் யூசேஜ் அப்படின்னா நீங்க வந்து மினி 13 பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எக்ஸாக்ட்டா சூப்பரா வந்து மேட்ச் ஆகும். அதனால அதுவே உங்களுக்கு தாராளமா போதும். ஐபோன் 10 கீழ வச்சிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க வந்து 13க்கு வந்து அப்கிரேட் பண்ணிக்கலாம். இல்ல 11 12 வச்சிருக்கோம் அப்படின்னா ஸ்பெசிபிக் ஃபியூச்சர் எனக்கு நல்லா இருக்கு 13ல அப்படி யோசிச்சீங்க அப்படின்னா நீங்க வந்து அப்கிரேட் பண்ணிக்கலாம். புது ஐபோன் 13ஓட காம்படிட்டிவ் செக் பண்ணும்போது உங்களுக்கு வந்து 12 ப்ரோ மேக்ஸ் தான் பார்த்தோம் அப்படின்னா கூகுளே வந்து எடுத்துட்டு வருது. சோ ஆப்பிளுக்கு ஆப்பிள் தான் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து காம்படிஷனா இருக்கு. சோ இது போக நான் வேற பிராண்ட் போகணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சாம்சங் தான் வந்து டாப்ல இருக்காங்க இதுக்கு அப்புறம். சோ அதுல புதுசா பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபோல்ட் வந்து உங்களுக்கு வந்து லான்ச் பண்ணிருக்காங்க Zip 3 அப்படினு. சோ அது வந்து உங்களுக்கு வந்து இந்த மாடல் வந்து கம்பேர் பண்ணும்போது அதுவும் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஈக்குவலா வந்து உங்களுக்கு பீட் பண்ணும். இந்த வீடியோ வந்து மறக்காம உங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஆப்பிள் லவர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா எல்லாருமே வந்து வீட்டுக்கு 2-3 பேர் பார்த்தோம் அப்படின்னா ஆப்பிள் தான் வந்து எல்லாருமே வந்து ப்ரிஃபர் பண்றாங்க. அதனால அவங்களுக்கு 13 வந்து செட் ஆகுமா இல்லையா அப்படி சொல்லிட்டு இந்த வீடியோ பார்த்தாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஐடியாவே வந்து கிடைக்கும். உங்களுக்கு பிடிச்சிச்சு அப்படின்னா வந்து லைக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட்ஸ் கேளுங்க. இந்த போனை பத்தி எல்லா டீடைல்ஸும் உங்களுக்கு தெளிவாகவே நான் வந்து கமெண்ட்ஸ்ல வந்து உங்களுக்கு நான் கிளியர் பண்றேன். அடுத்த ஒரு நல்ல வீடியோல வந்து உங்களை மீட் பண்றேன். Thank you for watching.